السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وصلى الله وسلم وبارك على سيدنا رسول الله وعلى آله وصحبه ومن والاه ما بعد. கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, இன்று காலையிலே மரியாதைக்குரிய ஷேகுனா ஹதரத் மௌலானா சல்மான் ஹுசைனி நதுவி அவர்கள் மரணமடைந்த செய்தி மிகுந்த வருத்தத்தையும் கவலையும் எனக்கு அளித்தது. நான் நதுவாவிலே 97, 96, 97 ஆகிய 2 ஆண்டு காலங்கள் அங்கு அல்லாஹுடைய அருளால் கல்வியை ஹாசிலாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை அல்லாஹ் கொடுத்தான். ஹதரத் அவர்களோடு மிகுந்த ஒரு தொடர்பு அல்லாஹ் எனக்கு ஏற்படுத்தியிருந்தான். எங்களுக்கு 2ஆம் வருடம் திருமிதி ஹதரத் அவர்கள் தான் நடத்துவாங்க. இப்போ முன் சஃபில் முன் வரிசையில் அடியனும் உட்கார்ந்துருப்பேன். உதவை முறிக்கக்கூடியவைகள் தொடர்பான ஒரு பாடம். இப்போ ஒரு நாள் ஹசரத் வந்தாங்க. இன்றைக்கு எனக்கு ரொம்ப சோர்வாக இருக்குது, அலுப்பாக இருக்குது, உங்களில் யாராவது பாடம் நடத்தட்டும் அப்படின்னு சொன்னான். அப்போ முன்னால் நான் இருந்தேன், நீங்கள் நடத்துங்கன்னு சொன்னாங்க. அது மசூதக்கர் குறித்த ஒரு பாடம். கொஞ்சம் சில கிதாபுகளை பார்த்து கொண்டு வருவேன். பார்த்ததை வைத்து லேசாக அரபியில் தான் அப்படியே கொஞ்சம் நடத்தினேன். அதிலே ஹதரத் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. மறுநாள் ஹதரத் அவர்களே வழிகாட்டினாங்க, இந்தந்த கிதாபில் படிச்சுட்டு வாங்க, மாரிஃபு சுனன், இன்னும் சில நூல்களை சொல்லி இதையெல்லாம் படித்து கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அந்த மாதிரி படிச்சுட்டு வந்து மறுநாள் நடத்திய போது ஹதரத் அவர்கள் மிக சந்தோஷமாயிட்டாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நதுவாவுடைய எல்லா வகுப்புலையும் போய் ஒரு மதராசி மாதிரி அரபியில் பஹஸ் செஞ்சார், பாடம் நடத்தினார், ரொம்ப சந்தோஷப்பட்டான். இப்போ அதே வருடத்தில் கராத் ஹல்ஃபல் இமாம் பாட வரும்போது ஹசரத்துடைய பஹஸ் சில இடங்களில் ஹசரத் அவர்கள் ஹனஃபி மதுஹபை ரொம்ப உற்சாகமாக சொல்லி குதித்து கொண்டு அப்படியே தர்ஜி கொடுப்பான். இப்போ ஹதீசுதுல் யதைன் வரும்போது தொழுகையில் பேசுவது எப்படி என்ற பாடம் வருகிற போது இந்த பஹஸை முடித்து விட்டு அப்படியே ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு சொன்னாங்க, ஹாதல் யோமத் திஃபா யா நபி ஹனீஃபா. இது ஹசரத் அவர்கள் சொன்ன வார்த்தை. இப்போ சில பாடங்கள் அப்படி ரொம்ப உற்சாகமாக நடத்துவாங்க. கராத் ஹல்ஃபுல் இமாம் ஹதரத் அவர்கள் நடத்தினாங்க. இப்போ ஹதரத்துடைய வழிகாட்டுதல்ல நான் அதில் ஒரு சின்ன ரிசாலா எழுதினேன் அரபியில். ஹாத்திமத்துல் கலாம் ஃபீமா யதஅல்லகு பில் கிராஅத்தி ஹல்ஃபல் இமாம் ஃபீ ضوء ما أفاده الشيخ ஷேகுனா சல்மான் அல் ஹுசைனி அல் நதுவின்னு சொல்லி ஒரு ரிசாலா எழுதினேன். இப்போ எனக்கு தெரிஞ்ச அரபியில் எழுதுனேன். அந்த ரிசாலா ஹதரத் அவர்கள் வீட்டுக்கே போய் காட்டினப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதை படித்து பார்த்தாங்க. அதில் சில இதாஃபாக்கள் திருத்தங்கள் செய்தாங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் போய் ஹதீஸுடைய ஹித்மத் செய்யணும்னு சொன்னாங்க. ஹதரத்துடைய அந்த நாவிலிருந்து வந்த வார்த்தையோ என்னவோ அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஜாமியா உசூத்துல் ஹசனால கிட்டத்தட்ட 28 ஆண்டுகள் முடிந்து 29வது வருடம் நான் இந்த ஹதீஸுடைய பாடங்களை நடத்தி கொண்டு வருகிறேன். ஹதரத் சொன்ன அந்த வார்த்தை தான் அது. ஹதீஸுடைய ஒரு முகத்திமா எப்போதுமே மாணவர்களுக்கு சொல்வதுண்டு. 2005 அல்லது 2004 இறுதியில் சென்னையில் ஒரு நிகழ்வு வச்சுருந்தாங்க. அப்போ இந்த அஹ்ல் ஹதீஸ் இயக்கங்கள் வலிமையாக அவங்களுடைய குழப்பங்கள் இருந்த காலகட்டம். இப்போ பல அறிஞர்கள், மௌலானா சஜ்ஜாத் நொமானி வந்திருந்தாங்க, இன்னும் பிற அறிஞர்கள் வந்தாங்க. இப்போ மௌலானா சல்மான் சாப் அவங்களும் அழைக்கப்பட்டிருந்தாங்க. இப்போ ஹசரத் அவர்கள்ட்ட அன்றைக்கு நான் அறகுறையாக தத்வீன் ஹதீஸை பற்றி எழுதியிருந்தேன். எனக்கு அன்னைக்கு இருந்த மாலூமாத்துகள் என்கிட்ட இருந்த மசாதிர்களை வைத்து ஹசரத் அவர்கள் தொழுத பிறகு போய் சந்தித்தேன். அவங்க என்னை உடனே தெரிஞ்சுக்கிட்டாங்க, மதராசி அப்படின்னு தான் கேட்டாங்க. அப்போது நான் அந்த தமீதாத்துகள் அரபியில் எழுதி காட்டினேன், இப்படிலாம் நான் தத்வீன் எழுதலாட்டிருக்கிறேன். அப்பயும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் நதுவா போகிற வாய்ப்பு இல்லை, இங்கே இமாமத்து தரசு இப்படியே ஓடிடுச்சு. 2016 மௌலவி ரியாஸ் ஹசனி நத்வி அஸ்ஹரி அவர் மேட்டுப்பாளையம், அவர் அங்கே போன பிறகு அப்போ ஹசரத்தோடு ஒரு தாலுக் மீண்டும் ஏற்பட்டது. அப்போ ஃபோனில் பேச அப்படியானது. இப்போ அந்த நேரத்தில் தான் எனக்கு ஹசரத்திடமிருந்து ஹதீஸுடைய இஜாதா கிடைத்தா நன்றாக இருக்குமே. சில இஜாதாத்துகள் இருந்துச்சு. மௌலானா அபுல் ஹசன் நத்வி சாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க திருமிதிக்கான சனதி எல்லா மாணவர்களுக்கும் கொடுப்பாங்க. மௌலானா மர்கூப் ரஹ்மான் சாப் இருந்தாங்க அஸ்ஹரி,
அவங்க சில சனதுகள் கொடுப்பாங்க. இருந்தாலும் ஒரு ஹாஸ் இஸ்னாத் மௌலானா சல்மான் சாப்ட்ட இருந்து வாங்கலாம்னு நினைச்ச போது, ஹஜரத் அவர்கள் இப்போ மஷாயிக்கள் வந்து தங்களுடைய எல்லா சனதுகளையும் திரட்டி என்ன செய்வாங்க, ஒரு ரிசாலா எழுதுவாங்க. அதுக்கு சபத்துன்னு சொல்லுவாங்க இஸ்திலாஹ்ல. தன்னுடைய அந்த சபத்து நான் இஜாஸா கேட்டதும் தன்னுடைய கைப்பட எனக்கு இதில இருக்கிற சனதுகளோடு நீங்கள் ஹதீஸுகள அறிவிக்கலாம் என்னிடமிருந்து என்று தானே கையெழுத்திட்டு அந்த ரிசாலாவ அனுப்பி, அந்த சபத் அதில தன்னுடைய எல்லா இஸ்னாதுகளும் இருக்குது ஹஜரத்துடைய எனக்கு அனுப்பி வச்சாங்க. அப்படியான ஒரு உறவு எனக்கு ஹஜரத் அவர்களோடு இருந்தது. என்னவோ யார் கண்பட்டதோ ஹஜரத் அவர்கள் மிகச்சிறந்த ஒரு ஜெய்யிதான ஆலிம். ஹஜரத்துடைய இல்மி மகாம் மிக மிக உயர்ந்தது. அரபியில பேசினா அரபுகளே வியந்து நிப்பாங்க. அந்த மாதிரி ஹஜரத் அவர்கள் பேசுவாங்க. ஷேக் அப்துல் ஃபத்தா அபு குத்தாவுடைய மாணவர் அவங்க. ஷேக் அப்துல் ஃபத்தா அபு குத்தா நதுவா வந்திருக்கும்போது, ஹசரத்துக்கு முன்னால புகாரி ஷரீஃபை படித்தது மௌலானா சல்மான் சாப் அவங்க தான். மௌலானா அபுல் ஹசன் நதியுடைய ஒரு செல்லப்பிள்ளையும் கூட. ரொம்ப திறமையானவங்க, எதையுமே வெளிப்படையாக சொல்லக்கூடியவங்க, மாணவர்கள்ட்ட அன்பா பழகுவாங்க, தக்கல்லுஃப் இருக்காது. வீட்ல போய் பார்க்கலாம். அசருக்கு பிறகு போனா வீட்ல மாணவர்கள் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. ஒரு அந்த மாதிரி ஹசரத்தோடு உறவு இருந்துச்சு. ஹசரத்லேருந்து இஜாஸா கிடைத்த மகிழ்ச்சியில இருந்தோம். இப்போ 2018லிருந்து ஹசரத்துடைய பேச்சுகள் சற்றே மாற ஆரம்பித்தது. சஹாபாக்கள், முஆவியா அவர்கள் இவங்க குறித்தெல்லாம் பேச ஆரம்பித்தது. இந்த தாரீகுக்குள்ள போனாலே இந்த விஷயங்கள் வந்து என்ன நடந்தது நாம பார்க்கல. ஹஜரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய கொலை ஷஹாதத்திலிருந்து ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஷஹாதத் வரையிலான இந்த வரலாறு உம்மத்து அத ரொம்ப படிச்சாலும் பல்வேறு விதமான சந்தேகங்களும், தேவையில்லாத கேள்விகளும் தான் வரும். நாம இருந்து பார்க்காததுனால, அந்த வரலாற நாம கடந்து போயிறணும். சஹாபா பெருமக்கள குர்ஆன் ஒளியில, ஹதீஸுடைய ஒளியில தான் பார்க்கணும். என்னவோ ஹஜரத் அவர்களுக்கு எந்த இடத்துல ஹஜரத் அவர்கள் அப்படி மாறுபட்டாங்க. இன்னைக்கு காலையில ஹஜரத்துடைய அந்த வஃபாத்துடைய செய்தி வந்ததிலிருந்தே எனக்குள்ள அந்த கேள்விகள் தான். எங்க ஹஜரத் அவர்கள் அந்த ஒரு சின்ன ஜல்லத் நான் ஒரு சர்க்கிள் தான் சொல்லுவேனே தவிர, என்னுடைய மரியாதைக்குரிய உஸ்தாத் அவங்க. ஒரு சர்க்கிள் ஹதரத்துக்கு எங்கோ வந்து விட்டது. அது எதனால் ஏற்பட்டதுன்னு தெரியல. மௌலானா யூனுஸ் சாப் ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, சல்மான் சாப் ரொம்ப கல்வியினுடைய தரக்கையில இருக்கும்போது, அவருக்கு கடிவாளம் தேவைன்னு சொல்லி. அதாவது ஆன்மீக பெரியார்களுடைய தொடர்பும் வேண்டும். இந்த வார்த்தைய நான் இப்போதும் யோசிச்சு பார்க்கிறேன். ஆன்மீக பெரியார்களுடைய தொடர்பு தான் ஒரு கல்வியாளன எந்த இடத்திலும் பிசகாமல், வழி தவறாமல் தடுத்து நிறுத்தும். மௌலானா அவர்கள் ஹசூசன் யாரிடமாவது பையத்து வாங்கினாங்களா இல்லையா நமக்கு தெரியல. மொத்தத்தில் சில கருத்துக்கள் ஹஜரத்திடமிருந்து வெளிப்பட ஆரம்பித்தது. அதுதான் மிகுந்த தயக்கத்தையும் மிகுந்த ஒரு வருத்தத்தையும் ஏற்படுத்தியது. ஆக இது எனக்கு அவர்களோடு இருந்த தொடர்பு அந்த இறுதி காலத்தில் அவர்களிடமிருந்து வெளிப்பட்டவைகளை அல்லாஹ் மன்னிக்கட்டும். அந்த விஷயங்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஹதரத்துடைய கல்வி சேவைகள் ஏராளமான நூல்கள் ஹதரத் எழுதியிருக்கிறாங்க ஹதீஸ் சம்பந்தமாக. குறிப்பாக திருமிதி குறித்த பல ரிசாலாக்கள் எழுதியிருக்கிறாங்க. ஃபிக் ஹனஃபியுடைய பல நூல்களை தயவு செஞ்சுருக்கிறாங்க. ஃபிக் ஹனஃபியின் மீது ரொம்ப பற்றுள்ளவர்கள் அவங்களுடைய ஆரம்ப காலங்களில் ரொம்ப பற்றோடு இருப்பாங்க. பிறகு எதனால் இந்த ஒரு சில ஷிஈயத்தை சார்ந்த சில கருத்துக்கள் வந்து விட்டது. அதுதான் நமக்கு ஒரு பெரிய வருத்தம். அல்லாஹ் தஆலா ஹஸரத் அவர்களை மன்னிக்க வேண்டும். அவர்களுடைய சேவைகளை எல்லாம் பொருந்தி கொண்டு ஏற்பட்டுவிட்ட அந்த சின்ன சின்ன பிசகல்கள், ஜல்லாத்துகள் அதையெல்லாம் அவர்களுடைய ஹசனாத்துகளில் கரைந்து போகச் செய்து அவர்களுக்கு மறுமையை மேன்மையானதாக ஆக்கியருள்வானாக. மேலான ஃபிர்தௌஸிலிருந்து ரௌஹையும் ரைஹானையும் அவர்களது மன்னரைக்கு அனுப்புவானாக. ஹதரத் அவர்களுக்காக எல்லோரும் துஆ செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.